கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இல்ல. நான் வெளிப்படையா உங்க இந்த மாநாட்டின் மூலமாக நான் சொல்ல வருவது இதுதான். அரசியல் படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் இங்க கிறிஸ்தவ மதத்துல அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் படுத்துதலோ அந்த மாதிரியான போராட்டங்களோ இல்ல. எத்தனையோ பாஜக அரசு எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் தான். வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரும்போது இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் போராடினாங்க. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் அது குறித்து போராடல, திருச்சபைகள் கூட போராடல. இன்னைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்திருக்கிறார்கள், நாளைக்கு கிறிஸ்தவர்களை குறிவைப்பார்கள். இன்றைக்கு வக்பு சொத்துக்களை குறிவைத்திருக்கிறார்கள், நாளைக்கு கிறிஸ்தவ சொத்துக்களை குறிவைப்பார்கள். உங்களை அழைத்தவர்கள் யார்? அவர்கள் உண்மையாகவே பேராயர்களா, பிஷப்மார்களா? எப்படி அவங்க பிஷப்பா தேர்வு செய்யப்பட்டாங்க? இது உண்மையான கிறிஸ்தவ விழாவா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பார்க்குறேன், வன்னி அரசு ஒரு பைபிள் வசனத்தை சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க, ஒரே ஆரவாரம். யாருங்க பைபிள் வசனம் சொல்ல? சீமான் சொல்லலையா? அருமையான அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க மேடையில். அடுத்தது இவர் இருக்கிறார், நம்ம திருமாவளவன், அவர் சொல்லலையா பைபிள் வசனம்? எத்தனையோ பேர் சொல்கிறாங்க பைபிள் வசனம். யாருக்கு தெரியாது பைபிள் வசனம்? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டை எதிர்க்க பார்ப்பனர்கள் குடியிருக்கின்றார்கள். அவங்க சொல்கிறாங்க பைபிள் வசனம் நல்லா. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க ஒரு சில வட இந்தியர்கள், அவங்க சொல்கிறாங்க பைபிள் வசனம். யாருக்கு தெரியாது பைபிள் வசனம்? பைபிள் வசனம் சொன்னால் எல்லாரும் வாரம் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்குலாம் தெரியலையா பைபிள் வசனம்? அவர் சொன்னோன்னே உங்களுக்குலாம் அதிர்ச்சியாக இருக்குதா? எல்லாம் ஆச்சரியமாக இருந்து கை தட்டுறீங்களா? நீங்களாம் கிறுக்கு பயல்களை, உங்களுக்குலாம் கொஞ்சமாக அறிவு இருக்குதான் நான் கேட்குறேன். நான் இன்னொன்று நான் சொல்கிறேன், இது கிறிஸ்தவ விழானா கிறிஸ்தவத்தை பற்றி நீ பேசு, உன்னை வேண்டான்னு சொல்லலை, கிறிஸ்தவத்தை பற்றி பேசு. பிஜேபியை கொண்டு வந்து அங்கே இழுக்கிற, உன்னை கேட்டாங்களா யாராவது? கிறிஸ்தவ விழாவில் பிஜேபி பற்றி உங்களுக்கு என்னடா உங்களுக்குலாம் அக்கறை நான் கேட்குறேன். ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க? அமைச்சராக இருக்கின்றவர்கள் அமைச்சராக இருக்க வேண்டும் என்று மீண்டும் நான் சொல்லுகின்றேன். வன்னி அரசு பேசும் பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னா, ஏன் பிஜேபி அரசே சும்மா இருக்கிற? இந்த மாதிரி ஆலயத்தில் நீ எடுத்துக்கோ, நீ கிறிஸ்தவத்திலேருந்து பிடுங்கிக்கொள். அப்படி பிடுங்கி கொள்ளும் பொழுது என்ன ஆகும்? இங்கே வீணாக கலவரம் உண்டாகும். ஆக கலவரத்தை தூண்டும் வண்ணமாக வன்னி அரசின் பேச்சுக்கள் இருக்கின்றது. இதற்காக தான் தம்பி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லும் ஒரு அருமையான ஆலோசனை என்னவென்றால், தம்பி நீ ரொம்ப நல்லவன், மறுபடியும் சொல்கிறேன், எங்களுக்கு முதலமைச்சராக நீ வந்திருக்கிற, ரொம்ப சந்தோஷம். மக்கள் உன்னை தேர்வு செய்திருக்கின்றார்கள். நான் தேர்தலுக்கு முன்பதாக நான் என்ன சொன்னேன்? தம்பி உனக்கு கட்சி வேண்டாம், உனக்கு அரசாட்சி வேண்டாம், நீ நல்ல நடிகன், நீ நடித்து கொண்டு சந்தோஷமாக சுதந்திரமாக இந்த சுதந்திர நாட்டில் இருப்பான்னு நான் சொன்னேன். இப்போ நீ என்ன பண்ண? கட்சி ஆரம்பித்தா ரொம்ப சந்தோஷம், எனக்கும் உன் கட்சியில் சேரணும்னு எனக்கு ஆசை தான், உன்னோடு கூட சேர்ந்து நானும் பயணிக்கணும்னு எனக்கு ஆசை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட கலவரத்தை தூண்டக்கூடியவர்களை உன்னோடு கூட இணைத்து கொண்டாய் அல்லவா? அங்கே தான் பிரச்சனை தம்பி. உன் பேரை கெடுப்பதற்காகவே உன் கூடவே இருந்து இவங்கெல்லாம் திமுகவுடைய சைலண்ட் மூவர்ஸ், ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க. சரியாக சொன்ன ஸ்லீப்பர் செல், திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் உனக்கு ஆதரவாக நீ என்ன பண்ணிட்டு இப்போ அவங்களுக்கு மந்திரியும் பதவியும் கொடுத்து மந்திரி சபையில் ஐக்கியமாக்கி கொண்டு உன் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக, கலவரத்தை தூண்டுவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை வன்னி அரசு பேசி கொண்டிருக்கின்றார். உண்மையாகவே நான் அருமையான பாரத பிரதமரை பாராட்டுகின்றேன். ஏனென்றால் மத சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். உண்மையாகவே பிஜேபி அரசாங்கம் இந்துத்துவ அரசாங்கமாக இருக்குமானால் 1947க்கு முன்பதாக கட்டப்பட்ட எல்லா கிறிஸ்தவ ஆலயங்களும் யாருக்கு சொந்தம் என்றால் மத்திய அரசுக்கு தான் சொந்தம். அதை அவர்கள் கைப்பற்றி கொள்ளலாம், பறிமுதல் செய்யலாம், ஒன்றும் நாங்கள் பேசவே முடியாது. அவர்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. ஆனால் அருமையான இந்திய அரசாங்கம் கிறிஸ்தவத்தை எந்த விதத்திலும் இதுவரைக்கும் தொட்டதே கிடையாது. ஆனால் தொடுகின்றார்கள் யார் சொன்னார்கள்? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி, திமுக ஆட்சி சொல்லிட்டு, அவர்களோடு கூட்டணி இருந்தவர்கள் யாரு? இதே விசிக. இப்போ மறுபடியும் என்ன பண்றீங்க? நைசா விஜய்க்குள்ள அதே காரியத்தை மீண்டும் செய்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்படி திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போயிட்டோ அதே மாதிரி உங்களையும் போவதற்காக தான் இந்த சூழ்ச்சியெல்லாம் நடைபெறுகின்றது. ஆரம்பத்திலே முளையிலேயே கிள்ளி போட்டுருங்க, இதை வளர விட்டுறாதீங்க.
உங்களுக்கு தான் கஷ்டம் தம்பி விஜய், உங்களுடைய நல்லதுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு எல்லா மக்களும் சுதந்திரமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னுடைய உள் உணர்வு சொல்லக்கூடிய காரியம். இந்த அமைச்சர் என்ன நினச்சிக்கிறாரு, இது வரைக்கும் இவங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கல. என்ன கொடுக்காத பட்சத்தில் திடீர்னு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த உடனே என்ன பேசுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது, என்ன நினச்சதெல்லாம் பேச வேண்டியது. இதெல்லாம் உன்னுடைய விசிகா மேடையில் ஏற்கனவே பேசிட்டு இருந்தீங்க, பேசாமல் இல்லை. விசிகா மேடையில் ஏற்கனவே பேசி கொண்டிருந்த காரியத்தை தான் இப்போ அமைச்சரான பிற்பாடும் பேசுகின்றீர்கள். நீங்கள் அமைச்சரான பிற்பாடு பேசுகின்ற காரியம் புயலாக மாறும். நல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் விசிகா மேடையில் நீங்கள் என்ன வேணால் பேசிங்க, அங்கே யார் இருப்பான்னா உங்கள் விசிகாவில் உங்களுடைய தொண்டர்கள் இருப்பார்கள், அது உங்களுடைய மேடை. ஆனால் மந்திரி என்று சொல்லி வரும்பொழுது, அமைச்சர் என்று சொல்லி வரும்பொழுது நீங்கள் பொதுவான ஆளாக கருதப்படுகின்றீர்கள். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தன்னிச்சையாக பேசினாலும், சுயமாக நீங்கள் பேசினாலும், நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற அந்த ஒரு அதிகாரத்தை காண்பிக்க வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவ விழாவிலே நீங்கள் பேசினாலும், நீங்கள் நினைக்கலாம் இது கிறிஸ்தவ விழா தானே, இங்கே கிறிஸ்தவ நான் ஒன்று கேட்குறேங்க. உங்கள் முன்னாடி சிலர்லாம் பிஷப் மாதிரிலாம் உட்காந்தாங்க, இதே மாதிரி அங்கி போட்டுக்கிட்டு. உண்மையாகவே அவன்லாம் பிஷப்பா? அங்கி போட்டு உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருந்தான்ல அந்த பயலுகளாம் உண்மையாகவே பிஷப்பா? உங்களால் சொல்ல முடியுமா, நிரூபிக்க முடியுமா? நான் இல்லைன்னு நிரூபிக்கிறேன். ஒரு சவால் இது. உங்களுடைய விழாவில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, அவங்கள பிஷப்பே கிடையாது, பேராயர்களே கிடையாது, பாஸ்டருங்களே கிடையாது. இந்த மாதிரி அங்கி போட்டவங்க என்னால் நிரூபிக்க முடியும். வேண்டாம் நான் பார்க்குறேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப கேவலமாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த உடுப்பு போட்ட உடனே நீங்களாம் பேராயர்கள் பிஷப்புன்னு சொன்னால், மறுபடியும் சொல்கிறேன், பச்சோத்திகள் நீங்களாம், திருட்டு பயல்கள், அப்படி தான் நான் சொல்லணும். எங்களெல்லாம் வீணா எங்களுடைய பேரை கெடுப்பதற்காக இப்படிப்பட்ட அங்கியை மாட்டிக்கிட்டு நீங்களாம் இப்படிப்பட்ட விழாவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு வீணா கிறிஸ்தவத்தை வீணா நீங்கள் பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க.